உபாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறார். என்ன அக்ரிமெண்ட்னா, உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கியிருந்தா 6 வருஷம் அவன் அதை செலுத்த வேண்டும். ஒருவேளை அந்த 6 வருஷமும் அவனால் செலுத்த முடியாமல் போனால் நீ அவனுக்கு மன்னித்து விட்டு விட வேண்டும். சில மனிதர்கள் அந்த காலங்களில் என்ன செய்வாங்க, அடிமையாக விற்கப்படுவார்கள். அந்த ஜனங்களிடத்தில் ஒரு அடிமையாக விற்கப்படுவார்கள். அப்போ அந்த அடிமையாக விற்கும் பொழுது அவர்கள் அந்த வாங்கின பணம் இருக்கு இல்லையா, அதை செலுத்த முடியாமல் போனால், அந்த 6 வருஷத்துக்குள்ள அவங்களால செலுத்த முடியாமல் போனால் 7வது வருஷத்தில் விடுதலை பண்ண வேண்டும். இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருந்தார். இன்னைக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன அக்ரிமெண்ட்? இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் இந்த பாடுகள் வழியாக நான் கடந்து போய்கொண்டே இருக்கிறேன், நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த கஷ்டம்தான், எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த நெருக்கடி தான், என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, அது அப்படியே போய்கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த காரியங்கள் நான் மரிக்கிற வரைக்கும் இப்படித்தான் போய்கொண்டு இருக்குமோன்னு நினைக்கிறேன். இப்படியாக அநேகர் சிந்திப்பதுண்டு. அநேகர் கஷ்டத்தோடு தங்களுடைய வாழ்நாட்களை கடந்து போவது உண்டு. ஆனால் நம்முடைய கர்த்தர் நமக்கென்று ஒரு அக்ரிமெண்ட்டை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒருபோதும் நிரந்தரம் அல்ல. அதற்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார், அந்த விடுதலையின் நேரத்தை. இன்னைக்கு நம்ம ஒரு கடன்காரனாக நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கலாம், ஆனால் கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுகிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வியாதியோடு கடந்து போய் கொண்டு இருக்கலாம், நம்ம சுகம் பெற்றுக்கொள்கிற ஒரு காலத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் எப்படி நடக்கும்னா, சடன்லி நடக்கும், திடீர்னு நடக்கும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்காதப்பா, இந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா எனக்கு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் சமாதானம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் சுகம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நான் கடன்காரனாகவே போய்கொண்டு இருக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவருடைய அக்ரிமெண்ட் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னைய இப்படியே கஷ்டத்தின் பாதையில் நடத்தி போய்கொண்டே இருக்க மாட்டார். எனக்கென்று ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள அக்ரிமெண்ட். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இந்த கஷ்டம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படியோ இருக்குமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களுக்கென்று ஒரு விடுதலையின் காலத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். நாம விசுவாசிக்க வேண்டியது இதுதான். எனக்குள்ளாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது, என் ஏசப்பாவோடு கூட எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது. அந்த அக்ரிமெண்ட்டை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வரும் பொழுது அந்த நேரம் வருதுங்க. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த நேரம் உங்களுக்கு வந்தாச்சின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. உங்களுக்கென்று விடுதலையின் நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்து விட்டார். உங்களுக்கென்று ஆசீர்வாதமான காலத்தை கர்த்தர் உங்கள் கண் முன்பதாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அதை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற எங்கள் அன்பின் இயேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த நெருக்கடி எனக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி. இந்த வார்த்தையோடு கூட நீர் அவர்களிடத்தில் இடைப்பட்டதற்காக நன்றி சுவாமி. இப்பொழுது அப்பா, அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆசீர்வாதமான காலங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. சரீர சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இப்பொழுதே அது நடந்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை எண்ணி இந்த காலை வேளையில் சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அத்தனை ஆசீர்வாதமான காரியங்களும் இவர்கள் கண்கள் முன்பதாக நீர் கொண்டு வந்து நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.